படியில உட்காந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? மேல போறதுக்குள்ள மறந்துடுவாங்க. இப்போ ஒரு கிளைண்ட் பார்த்துட்டு வந்த அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு கேட்ட ஒரு விஷயம். இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மிகப்பெரிய வில்லன் யார் தெரியுமாங்க? இந்த இன்ஸ்டாகிராம் தான். ஏன்னா ஒரு சண்டேக்கு அப்புறம் ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிஃப்ரெண்ட் போஸ்ட் வருது. ஒய்ஃப் ஓபன் பண்ணி பார்த்தா ஹஸ்பண்ட் ஆர் டாக்ஸிக்னு வருது. அதே ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒய்ஃப் வந்து இமோஷனல் வேலிடேஷன் கேட்கறவங்களா வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ ரெண்டுமே சிங்கே ஆக மாட்டுது. இப்போ நிறைய ஸ்க்ரோலிங் தான் நடக்குதே தாண்டி டாக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்களும் பண்றீங்க தானே அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் டாக்கிங், சிட் சம் டைம், ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த போன் எல்லாம் தூக்கி போடுங்க. என் அக்கௌண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. உங்களுக்கு எது தேவையோ, மூளைக்கு எது தேவையோ, நம்மளுக்கு எது சாதகமோ அதை தான் பார்ப்போம். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த சண்டைக்கு அப்புறம் போகும்போது நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற இந்த 5 சைன் 6 சைன் 7 சைன் இதெல்லாம் தான் பார்த்து அவங்கள பார்ப்போம். இது எல்லாம் எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாதுங்க. சின்ன சின்ன விஷயங்களை ஏத்துக்கோங்க, சில விஷயங்களை விட்டு கொடுங்க. பழைய மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. திங்க் அபவுட் இட். நான் உங்க தெரபிஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபாலோ மீ ஃபார் அ பியூட்டிஃபுல் லைஃப்.